27,000 பேர் வந்துட்டாங்கன்னா அது சடனா நீங்க அடிஷனல் ஃபோர்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கணுமே. மக்கள் உயிர் தான் முக்கியம். வெறும் 500-600 போலீஸ் இருந்தாங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இந்த கூட்டத்துல எத்தனை ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது. இதனால போலீஸ் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வழி விடுறதுக்காக மத்த பேர்லாம் அடிச்சாங்க. அந்த அடிக்க பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இது கண்டிப்பா டிஎம்கே பிளான் தான். அது எப்படி செந்தில் பாலாஜி இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு மக்களை போய் ஹாஸ்பிட்டல்ல பாப்பாரு, ஆம்புலன்ஸோட ஃபாஸ்டா போய் பார்த்திருக்காரு. டிவிகே கட்சி மெம்பர்ஸ் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 5 செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி தலைவர் விஜய் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது. நேத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த சீரியஸ் இஷ்யூ பத்தி தான் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. டிவிகே கரூர் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 39 பேர் இறந்து போயிட்டாங்க. 51 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இறந்து போன ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனல் சார்பா ஆழ்ந்த இரங்கல். அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கும் சீக்கிரமா ரெக்கவரி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா அவங்களுக்கு வேண்டிக்கலாங்க. இப்ப இந்த கரூர்ல நடந்த இன்சிடென்ட் சம்பந்தமா போலீஸ் வந்து டிவிகே கட்சி மெம்பர்ஸ் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 5 செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி தலைவர் விஜய் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த இன்சிடென்ட்க்கு காரணமா என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ரீசனை பார்த்தலாம். மோசமான கரூர்ல நடந்த இன்சிடென்ட்க்கு மெயினான 4 விஷயம் என்னமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராப்பர் ஏரியா அலோகேஷனும் அண்ட் ப்ராப்பர் பிளானிங் இல்லாததுக்காகவும், செகண்ட் விஷயம் போலீஸ் போதுமான பாதுகாப்பு கொடுக்காத விஷயமானாலும், தேர்ட் விஷயம் வந்து அந்த கூட்டத்துல பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் போனதுக்காகவும், அண்ட் ஃபோர்த் முக்கியமான விஷயம் அந்த கூட்டத்துல வந்து அன்டிசிப்ளின் தொண்டர்கள் ஃபேன்ஸும். இது எல்லாமே காரணமாதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதர் ரீசனுக்காக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராப்பர் ஏரியா அலோகேஷனும் அண்ட் ப்ராப்பர் பிளானிங் செய்யலன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் சொல்றேங்க. டிவிகேவோட கட்சி ரேலி வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்ல கரூர்ல நடக்கலங்க. ஆல்ரெடி 4 வாட்டி அதர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. இப்ப கரூர்ல பாத்தீங்கன்னா நடந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் போலீஸ் கிட்ட வந்து இவங்க வந்து 3 மணிக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. 10,000 பேர் வரன்னு சொல்லிட்டு டிவிகே சார்பா வந்து கேட்கறத சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. அண்ட் அங்க வந்தது பாத்தீங்கன்னா 27,000 பேர் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல டிஜிபி வந்து நேற்று பிரஸ் மீட்லாம் வச்சிருந்தாரு. அந்த விஷயத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. டிவிகே சார்பா ஒரு இடத்த கேட்டிருக்காங்க. அண்ட் போலீஸ் சார்பா ஒரு இடத்த கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஆல்ரெடி சோசியல் மீடியாலயும் நியூஸ்லயும் பேசியிருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. டிவிகே பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைமா வந்து கரூர்ல மட்டும் கனெக்ட் பண்ணல. ஆல்ரெடி 4-5 டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு தெரிய வரும். போலீஸ் அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருந்தாவே இவங்க 10,000 தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா இவங்களுக்கு ஜாஸ்தியா வரும்னு சொல்லிட்டு போலீஸ் அதை கெஸ் பண்ணியிருந்தாவே கண்டிப்பா இவங்களுக்கு வந்து பெரிய இடத்தை கொடுத்திருப்பாங்க. அங்க வர மக்களுக்கு வந்து காத்து வசதி, பேசிக்கான விஷயம் காத்து வசதி. அங்க வந்து கூட்டத்தை கூட்டானா மக்கள் மூச்சு திணற கூடாது சொல்லிட்டு காத்து வசதியான ஏரியாவை வந்து போலீஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்கணும். அதுதான் ரூலே. அங்க வர மக்களுக்கு இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா 4 வேளை போற மாதிரி ஒரு வழி வசதி எல்லாமே ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி போலீஸ் தரப்புல பண்ணி கொடுத்துருக்கணும். அப்பதான் அங்க வர மக்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. சோ போலீஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் முக்கியம். எல்லா கட்சியும் வந்து இந்த மாதிரி மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அங்க வர மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடாத மாதிரி ஏரியாஸ் எல்லாம் அலோகேட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் கட்சி. இப்ப டிவிகே கட்சின்றவங்க ரெகுலரா வந்து சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா டிவிலையும் ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் சேனலும் போட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோல பார்த்திருந்தாவே இவருக்கு இந்த ஏரியா போதுமா போதாதான்னு சொல்லிட்டு கண்டிப்பா போலீஸ் தரப்புல டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆனா டிவிகே சார்பா ஒரு ஏரியால கேட்கறாங்க, அண்ட் போலீஸ் தரப்புல இன்னொரு ஏரியா கொடுக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஃப்ரீயா போயிட்டு வர முடியாம ஒரு மாட்டிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்க மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அதுதான் தெரியுது. அப்படிப்பட்ட ஏரியால பர்மிஷன் கொடுக்கறதுனால எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் அஃபெக்ட் ஆவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா? இன்கேஸ் அந்த மீட்டிங்ல ஜாஸ்தி மெம்பர் வந்தாங்கன்னா அங்கேயே முன்னாடியே பேரிகேட் போட்டுட்டு இதுக்கு மேல போக முடியாதுங்க, போனீங்கன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க, அதனால இங்கே பேரிகேட் போட்டு நிறுத்திட்டு மக்களை நிறுத்திருக்கலாமே. ஏன் அதெல்லாம் செய்யாம விட்டாங்கன்னு தெரியல. சோ இதெல்லாமே பெரிய கொஸ்டினா இருக்கு. டிஜிபி பாத்தீங்கன்னா 10,000 பேர் கேட்டாங்க, பர்மிஷன் கேட்டாங்க. டிவிக்கு சார்பா 10,000 பேர் கேட்டாங்க. ஆனா வந்தது 27,000 பேர் சொல்லியிருக்காங்க. சோ 27,000 பேர் வந்துட்டாங்கன்னா அது சடனா நீங்க அடிஷனல் ஃபோர்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கணுமே. மக்கள் உயிர் தான் முக்கியம். வெறும் 500-600 போலீஸ் இருந்தாங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? நிறைய பேர் போலீஸை பார்த்தா பயப்படுவாங்க. போலீஸை பார்த்தா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த போலீஸை வந்து ரெகுலேட் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா அப்ப அந்த மீட்டிங்ல வர மக்களோட உயிருக்கு யார் பொறுப்பு? சோ 2 பேரும் எனக்கு பொறுப்பு தான். அந்த கட்சியும் பொறுப்பு தான், போலீஸும் பொறுப்பு தான், கவர்மெண்ட் பொறுப்பு தான். சோ இவங்க தான் ப்ராப்பர் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற ஃபோர்ஸ் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட்ல இறந்து போன ஃபேமிலி மெம்பர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அங்க ப்ராப்பரான போலீஸ் ஃபோர்ஸே இல்ல. அங்க இருக்க மக்கள் எல்லாம் கீழே விழும் போது கூட அங்க போலீஸ் வந்து போய் ரெகுலேட் பண்ற மாதிரி அங்க ஆளு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு செகண்ட் விஷயத்த சொல்றாங்க. அண்ட் இதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட்டும் அண்ட் ஃபார்மர் மினிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்த வரைக்கும் இந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி தலைமையில் மேலேயே தப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ட்விட்டர்ல வந்து பர்மிஷன் கேட்டதே 3 மணிக்கு தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க.
போலீஸ் கிட்ட. ஆனா அவங்க ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 12 மணிக்கு வரோம் சொல்லிட்டு, கரூர்ல 12 மணிக்கு வரோம் சொல்லிட்டு ட்விட்டர்ல போட்டு இருக்காங்க. இதனால மக்கள்லாம் வந்து அதை பார்த்துட்டு அட்வான்ஸா வந்திருப்பாங்க. ஆனா அட்வான்ஸா வந்தாலுமே போலீஸ் வந்து அங்க விட்டுறக்கூடாது, அலோவ் பண்ணிக்க கூடாது. போலீஸோட வேலை வந்து நீங்க 3 மணிக்கு தான் பர்மிஷன் கேட்டிருக்கீங்க, பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, நாங்க உங்களை 3 மணிக்கு தான் விட முடியும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பேரிகேட் போட்டு அலோவ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. சொன்ன டைமோட அட்வான்ஸா மக்களை வந்து உள்ள அலோவ் பண்ண இதுல கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டு இந்த மாதிரி 39 பேர் இறந்தே போயிட்டாங்க. அதுல 51 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அந்த ஏரியால ப்ராப்பரான ரெகுலேஷன், போலீஸ் ரெகுலேஷன் இல்லாததுக்காகவும் அண்ட் ப்ராப்பரான ஏர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுக்காகவும் அந்த கட்சியோட தலைமையை வந்து ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அங்க ஃப்ரேம் பண்ணாததுக்காக தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து இதுல நிறைய பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இழப்பீடெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ இந்த 2 இஷ்யூ மெயினான இஷ்யூ. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஏரியா அலோகேஷன் தான். ஆல்ரெடி அந்த கட்சி தலைவர் டிவிகே கட்சி தலைவர் வந்து எங்களுக்கு ப்ராப்பரான ஏரியா கொடுங்க, மக்கள் போயிட்டு வர மாதிரி ஏரியா கொடுங்க, ஃப்ரீயா போயிட்டு வர மாதிரி ஏரியா கொடுங்க சொல்லிட்டு அவரும் அந்த மீட்டிங்ல எல்லாம் பேசியிருப்பாரு. என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம், மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? ஆனாலுமே பாத்தீங்கன்னா கண்டெஸ்டடா மக்கள் வந்தாவே இன்கேஸ் ஏதோ எமர்ஜென்சி வந்தாலுமே எங்கேயும் போக முடியாத மாதிரி ஒரு ஏரியாவை கொடுத்துருக்காங்க. ட்ரோன் ஷாட் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த ஏரியாலாம் கொடுக்கும் போது மக்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர் கெப்பாசிட்டினா 1000 பேர் தான் இருக்க முடியும். அதுக்கு மேல நீங்க அனுப்ப இதனால மக்கள் தான் கூட்டத்துல நசுங்கி இருப்பாங்க. இது இல்லாம அங்க வந்து பெரிய பெரிய ஆம்புலன்ஸ். சோ உங்களுக்கு இந்த மாதிரி மீட்டிங் வருதுன்னு சொல்லிட்டு 3 நாள் முன்னாடியே 10,000 பேர் வருவான்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் எல்லாம் கேட்கறாங்க போலீஸ் கிட்ட. கட்சி சார்பா வந்து போலீஸ் கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்கறாங்க. அண்ட் போலீஸ் அந்த ஏரியால இந்த மாதிரி 10,000 பேர் வந்துட்டாங்கன்னா அங்க வண்டி போயிட்டு வரதுலாம் கஷ்டமா இருக்கும். இன்கேஸ் அந்த ரோட்ல யூஸ் பண்ற ஆம்புலன்ஸ் சரி, எமர்ஜென்சி வெஹிக்கிள் எது இருந்தாலுமே சரி, வேற ரூட்ல டைவர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அந்த கூட்டத்துல யாரும் மயக்கப்பட்டு வந்தாலும் எமர்ஜென்சி ஏதாவது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி தேவைப்படுச்சுன்னா குட்டி குட்டி வேன் இருக்குது, ஆம்புலன்ஸ் வேன், அந்த வேன் அந்த ஆம்னி வேன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் வந்து போலீஸோட கடமை வந்து எமர்ஜென்சி வெஹிக்கிளுக்கு கண்டிப்பா வேகப்படணும், அவங்களோட டியூட்டி அதுதான். அந்த டைம்ல வந்து ஆம்புலன்ஸுக்கு பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துல வந்து ஆல்ரெடி 10,000 பேர் கெப்பாசிட்டினா 10,000 பேர் இருக்காங்க, அதுக்கு மேல யாருமே இருக்க முடியாது. அந்த கூட்டத்துல எத்தனை ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது. இதனால போலீஸ் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வழி விடுறதுக்காக மற்ற பேர்லாம் அடிச்சாங்க. அந்த அடிக்க பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேக்குறேங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய மீட்டிங் நடக்கும்போது மக்கள் கூட்டம் எல்லாம் ஜாஸ்தியா வரும்போது அங்க எதுக்குங்க பெரிய ஆம்புலன்ஸ்? இன்கேஸ் அங்க இருக்க மக்கள் வரை யாரும் மயங்கி வந்தாலுமே யாராவது எமர்ஜென்சி தேவைப்படுச்சுனா சின்ன ஆம்புலன்ஸை கூப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி குட்டி ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்துல கூட டக்குன்னு போயிட்டு அதை அவங்கள ரெக்கவரி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போது அதுவும் ஈஸியா இருக்குமே, அவங்களுக்கும் ஈஸியா இருக்குமே. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதனால அவங்களையும் வந்து சில பேர்லாம் அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த பெரிய ஆம்புலன்ஸ் வரனால அவங்களுக்கு வழி விடணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை கிளியர் பண்றதுனால இருக்கிறது 10,000 பேர் கெப்பாசிட்டினா அந்த 10,000 பேர் இப்படி நவுந்தாங்கன்னா கடைசியில் இருக்கவங்க தானே பாதிக்கப்படுறாங்க. இதனால அவங்க தானே மூச்சு திணறலாம் போடும். இதெல்லாமே ப்ராப்பரா டைரக்ஷன் பண்ணி ரெகுலேட் பண்றது போலீஸோட கடமை, கவர்மெண்டோட கடமை, அந்த கட்சியோட கடமை. ஏன்னா இவ்வளவு பெரிய மீட்டிங் நடக்கும்போது இவ்வளவு கூட்டம் வரும்போது அந்த கூட்டத்துல வர மக்களோட உயிர் தான் எல்லாருக்குமே முக்கியம். ஆனா இந்த டிவிகே கரூர் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் பெரிய ஆம்புலன்ஸ் போயிட்டு வந்தது. இதனால அங்க இருக்க மக்கள் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ இதெல்லாமே ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணிருக்கணும், ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. 4வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் வந்து ஆக்டர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அங்க இருக்க தொண்டர்களும் அவரோட ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அவர் எங்கெல்லாம் மீட்டிங் வரும்போது மேல ஏறுறது, பேனரை கிழிக்குது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சரி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து சேதம் பத்துறது, இதெல்லாமே அந்த கட்சிக்கு தான் கெட்ட பேரு. இதெல்லாமே மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரி மேல ஏறனால இது ஒரு ரீசனா வச்சு கவர்மெண்ட் வந்து கரண்ட கண்டிப்பா கட் பண்ணுவாங்க, உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லுவாங்க. டிவிகே கட்சியோட மீட்டிங்ல வர தொண்டர்களும் சரி ஃபேன்ஸும் சரி ப்ராப்பரா டிசிப்ளினா இருந்தாங்கன்னா அவங்க கரண்ட் கட் பண்ணாலும் நீங்க கொஸ்டின் கேட்கறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா டிவிகே கட்சி மீட்டிங்ல வர சில பேர்லாம் என்ன பண்றாங்க, நல்லா மேல ஏறின்னு இருக்காங்க, மத்தவங்க வீட்டுல மேல எல்லாம் ஏறுறாங்க, இதனால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்க. இதனாலதான் கரண்ட் கட் பண்ற சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டிவிகே கட்சி மீட்டிங் வர தொண்டர்களும் சரி ஃபேன்ஸும் வந்து எல்லாருமே டிசிப்ளினா இருந்துட்டாவே அந்த கட்சியும் நல்ல பேர் எடுக்கும், தலைவரும் நல்லா வளருவாரு.
ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா டிவிகே கட்சி தலைவர் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா 20 லட்சம் வந்து அதுல இறந்து போனவங்களுக்கு 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பாதிக்கப்பட்டவங்க இன்ஜுரி ஆனவங்களுக்கு வந்து 2 லட்சம் இழப்பீடா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 10 லட்சம் இழப்பீடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 லட்சம் இன்ஜுரி ஆன பர்சனுக்கு வந்து 1 லட்சம் இழப்பீடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இன்சிடென்ட் பத்தி ஒன் மேன் கமிட்டியை வந்து கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. ரிட்டையர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் வந்து சிஎம் கான்டாக்ட் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுங்க, இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு. இப்ப இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா போலீஸ் கரூர்ல இருக்க டிவிகே மெம்பர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. புசியானது மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவர் A1 போட்டிருக்காங்க, புசியானது A2 போட்டிருக்காங்க. அண்ட் அதர்ஸ் சொல்லிட்டு எஃப்ஐஆர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க மேல எந்த செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, புதுசா வந்து கிரிமினல் செக்ஷன் 105 படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, கல்பபிள் ஹோமிசைட். அண்ட் 110 படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைட் போட்டிருக்காங்க. 125 போட்டிருக்காங்க, என்டேஞ்சரன்ஸ் டு அதர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் 223 படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ போலீஸோட ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணதுக்காக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 3 ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. மொத்தமா 5 செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்ல இவங்க 2 பேர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் அதர்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த அதர்ஸ்ல வந்து டிவிகே கட்சி தலைவர் விஜய் மேல கேஸ் ரெஜிஸ்டர் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதர் டிவிகே மெம்பர்ஸ் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கேஸ்லாம் போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நம்ம இந்தியா ஃபுல்லாவே பார்த்திருக்கோம். சோ தெலுங்கானால பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனா வந்து அவர் மூவி வரும்போது ஒருத்தவங்க இறந்து போனாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயில போட்டாங்க, அதுக்கப்புறம் கோர்ட் அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. அண்ட் அதே மாதிரி கர்நாடகால ஆர்சிபி கப் வின் பண்ணும்போது நிறைய பேர் இறந்து போனாங்க. அங்க ஆர்சிபி மேல எல்லாம் நிறைய பேர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க மேல எல்லாம் யார் மேலேயும் ப்ராப்பர் ஆக்ஷன் எடுத்தாம தெரியல, ஒரு போலீஸும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிஎம் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்துட்ட பிறகு தான் இதுக்கப்புறம் ப்ராப்பர் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷன் ரிப்போர்ட் வரதுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 to 3 மந்த்துக்கு ஆவதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் கமிஷன் ரிப்போர்ட்லாம் அந்த மாதிரி டைம் எடுத்திருக்காங்க, இதுக்கும் அந்த மாதிரி டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இவங்க சீக்கிரமா கொடுத்துட்டாங்கன்னா போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அடிஷனல் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, நிறைய பேரை இன்க்ளூட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதையும் நீ தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ் சம்பந்தமா லீகல் அப்டேட் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணலாம். இப்ப போலீஸ் தரப்புல நேற்றுக்கு டிஜிபி வந்து பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. பிரஸ் மீட்ல வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. அந்த பாதியில கூட அவர் ஏஞ்சி போயிட்டாரு. டிஜிபி தான் 27,000 பேர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பிரஸ் முன்னாடி சொல்லியிருந்தாரு. இன்கேஸ் இது வந்து முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஏன் ப்ராப்பரான போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க கொடுக்காம இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. போலீஸோட முக்கியமான வேலையை மக்களை ப்ரொடெக்ட் பண்றது, பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம் தான். சோ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றது போலீஸோட வேலை, கவர்மெண்டோட வேலை. அதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, உளவுத்துறையே இருக்காங்க. இத்தனை பேர் வரான்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா போலீஸ் வந்து அடிஷனல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும், அடிஷனல் ஃபோர்ஸ் அங்க போட்டிருக்கணும், நிறைய பேர் மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக. ஏன் இதை அவங்க பண்ணாம விட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் ரிட்டையர் ஜட்ஜ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இப்போ இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா டிஎம்கே ஐடிவிங்க அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல அதர்ஸ் பாத்தீங்கன்னா டிவிகே கட்சி கேட்ட இடம் இது, அண்ட் போலீஸ் பர்மிஷன் கொடுத்த இடம் வந்து இதுன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் 2 இமேஜ் காட்டுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா போலீஸ் பர்மிஷன் கொடுத்த இடம் வந்து டிவிகே பர்மிஷன் கேட்ட இடத்தோட பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தான் காட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, டிவிகே சார்பா கரூர்ல வந்து நாங்க 12 மணிக்கு வரோம் சொல்லிட்டு அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல போட்டுருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா வந்தது ரிலேட்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. சீக்கிரமா வந்திருந்தா கூட இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்காது சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க. இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா நம்ம சேனல்ல கமெண்ட் செக்ஷன் சரி சோசியல் மீடியால சில பேர் என்ன பேசிட்டு வரான்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா டிஎம்கே பிளான் தான். அது எப்படி செந்தில் பாலாஜி இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு மக்களை போய் ஹாஸ்பிட்டல்ல பாப்பாரு, ஆம்புலன்ஸோட ஃபாஸ்டா போய் பார்த்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு சிஎம் இவ்வளவு சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு, மத்த எந்த கேஸுக்கும் இவ்வளவு சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியலையான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. அண்ட் இது கூட சில விஷயத்தை பத்தி பேசின்னு இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் சொல்றேன், இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். கண்டிப்பா இது சம்பந்தம் ஃபியூச்சர்ல இந்த இன்சிடென்ட் நம்ம தமிழ்நாட்டுல நடக்க கூடாத மாதிரி கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கணும், கவர்மெண்ட் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கணும். இந்த இன்சிடென்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க கூட ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரிக்வெஸ்ட் கூட. இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்துட்ட பிறகு இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டனால கரூர் தான் டிவிகேவோட லாஸ்ட் பெரிய மீட்டிங்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் இவங்களுக்கு பர்மிஷன்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி மோசமான இன்சிடென்ட்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய மீட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய பெரிய ஆம்புலன்ஸ்
அலோவ் பண்ணக்கூடாது. இது என்னோட கருத்து. அண்ட் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த பெரிய பெரிய கூட்டத்துல வந்து 5-6 வாட்டி வந்து ஆம்புலன்ஸ் போயிட்டு வரனால அங்க இருக்க மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. சோ ஃபியூச்சர்ல எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் சரி, எந்த கட்சி வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடத்தினாலுமே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆம்புலன்ஸ் வந்து அங்க அலோவ் பண்ணக்கூடாது. அந்த டைம்ல போலீஸ் ஆல்டர்னேட்டிவா வே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் எல்லாருக்குமே நல்லது. இன்கேஸ் அந்த கூட்டத்துல யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா குட்டி குட்டி ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல அலோவ் பண்ணிட்டு அந்த பேஷண்ட ரெக்கவரி பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் சேர்த்து அந்த அஃபெக்டடான பர்சனுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் என்னோட கருத்து. ஃபியூச்சர்ல நம்ம தமிழ்நாட்டுல இது போல யாருமே பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இன்சிடென்ட் எங்கேயுமே நடக்கக்கூடாது. அது போல கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும். ஆல்ரெடி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட இது சம்பந்தமா, இந்த மீட்டிங் சம்பந்தமா ப்ராப்பரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணுங்க சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது ஒரு வாரம் முன்னாடி ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்கூடாதுன்னா ப்ராப்பரான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணா அப்பதான் அங்க வரவங்க யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லது. இந்த டிவிகே கரூர் இன்சிடென்ட் பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் சொல்லுங்க. இது எப்படி நம்ம பிரிவென்ட் பண்ணிருக்கலாம், இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், அங்க இருக்க மக்கள்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகாம காப்பாத்தி இருக்கலாம், அதை பத்தி உங்களோட கருத்துனா கமெண்ட் சொல்லுங்க. நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட் சொல்லுங்க. இது மோஸ்ட் லைக் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a good day. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை.